தமிழ் சங்கத்தினுடைய ஆணிவேராக தாங்கி நிற்கின்ற சகோதரர் உதயகுமார் அவர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட நூலக அலுவலர் சகோதரர் சிவகுமார் அவர்களே, ஏனைய இளைஞி பெருமக்களே, வயது மூத்த இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜீரியாவுக்கு ஈவினிங் மாதிரி தெரியும். என்ன பீடியாட்டிலிருந்து ஜீரியாட்டிருப்பாங்க. அவர் ஒரு பையன் வந்திருக்காரு. உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திக்க வாய்ப்பளித்த சகோதரர் உதயகுமார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் சங்கத்திற்கும் அவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவான ஒரு தலைப்பு தான் சித்த மருத்துவம். மூத்த மருத்துவர் சொல்வார், ஆங்கில மருத்துவம் ஒரு 400 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இந்த நாட்டில் மற்றிடத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 400 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ் மருத்துவம் தொன்று தொட்டு இந்த பூமியில் மனிதன் தோன்றிய காலம் முதல் இருந்து வரக்கூடிய கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாட்டு மருத்துவம், சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி நோய்களை குணப்படுத்திக் கொண்டார்கள். இன்னைக்கு மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவ பரிசோதனை கிடையாது, மருந்து கிடையாது. அதுதான் ஒரு மருத்துவர் ஆராய்ச்சி சொல்றாரு, ஆங்கில மருத்துவம் டாஸ்மாக் மாதிரி தேவையை போய் குடிச்சிருவாங்க. தமிழ் மருத்துவம் மோர் மாதிரி தலையில வச்சு சுமந்து கொண்டுதான் அதை விற்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு போனாலும் சொல்வது, 2 மருத்துவ முறைகளும் 2 கண்கள். 2 மருத்துவ முறைகளும் நமக்கு தேவைதான். அவசர சிகிச்சை என்றாலும் சரி, விபத்து என்றாலும் சரி, அந்த நிலையில் நாம் நவீன அறிவியலை, நவீன மருத்துவத்தை அனைவரும் எடுத்துக்கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்க வேண்டியதுதான். ஆனால் அனைத்திற்கும் ஒரு இருமல் வந்தா, ஒரு தும்மல் வந்தா, ஒரு அரிப்பு தடிப்பு வந்தா, ஒரு வயிற்று வலி வந்தா, சரியா மரம் போகலைன்னா நவீன மருந்துகளை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் உணவைத்தான் மருந்தாக உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். சித்த மருத்துவம் என்பதை எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு நம்ம செல்போன் மூலமாக கூகுள்ல இருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். சித்த மருத்துவம் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக இங்க இருக்கிற பெரியவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்களை, மருந்துக்கு பயன்படக்கூடிய உயிரினங்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. உலோகங்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். இது 4 தான். இந்த 4 வழிகளில் தான் சித்த மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது, நோய்களுக்கு வழங்கப்படுகிறது. மனிதன் பூமியில் தோன்றிய காலம் முதல் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகா அது லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நம்முடைய மருத்துவத்தில் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், வேர்பாடு, தலைப்பாடு, மிஞ்சினக்கால், பற்பம்பாடு, செந்தூரப்பாடு என்று சொல்வார்கள். லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல ஒரு 100 வருடம் 150 வருடங்களுக்கு முன்பாக எல்லாரும் படிக்கல. கிராமங்களில் யாராவது ஒருத்தர் தான் பட்டப்படிப்பு படித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட கல்வி அறிவு இல்லாத காலங்களில், விழிப்புணர்வு இல்லாத காலங்களில் இந்த மருத்துவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள். மூலிகை மருந்துகளை கொடுத்து பாருங்கள். நோய்களுக்கு சரியாக இல்லை என்றால் உபரச மருந்துகளை கொடுத்து பாருங்கள். வேர்பாடு, தலைப்பாடு, மிஞ்சினக்கால், பற்பம்பாடு, மினரல்ஸ், உபரச மருந்துகளை கொடுத்து பாருங்கள். அதிலையும் சரியாகலையா செந்தூரப்பாடு என்று சொல்வார்கள். உலோகத்தால் செய்யப்பட்ட மருந்துகளை கொடுத்து பாருங்கள். இறுதியாகத்தான் அந்த உலகங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மூலிகை அப்படின்னா அப்படியே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. உணவுப் பொருள்னா அப்படியே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. காய்கறி வீட்டில் வாங்குறாங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவுவாங்க.
எங்க தோலை எடுக்கணுமோ அந்த தோலை எடுப்பாங்க. இஞ்சி எடுத்து அந்த மேல் தோலை நீக்குவாங்க. காய் எடுத்து அதை சுரண்டி எடுத்து மேல் தோலை நீக்கிடுவாங்க. கீரை எடுத்து அந்த காமெல்லாம் கிள்ளி போடுவாங்க. அந்த பூக்கள் அதை கிள்ளி போட்டுருவாங்க ஒரு சில கீரைகள்ல. இப்படித்தான் அதை என்ன பண்ணுவாங்க, உணவாக சமைத்து உட்கொண்டார்கள். மருந்தும் அப்படித்தான், நேரடியாக எதையும் மருந்தாக்கி கொடுப்பதில்லை. சுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நச்சுகளை நீக்கி அதற்கு பிறகுதான் அளவுப்படி அதை மருந்தாக்கி அளவுப்படி அச்சுவன் என்று சொல்லக்கூடிய துணை மருந்தோடு அந்த மருந்துகளை சூரணமாக இருந்தாலும் சரி, பற்பமாக இருந்தாலும் சரி, செந்தூரமாக இருந்தாலும் சரி, அளவுப்படி அந்த துணை மருந்தோடு தான் அந்த மருந்தை உட்கொள்ள கொடுத்திருக்கின்றார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது உணவாக இருந்தாலும் அப்படித்தான், மருந்தாக இருந்தாலும் அப்படித்தான். சித்த மருந்துகள் சாப்பிட்டா இன்னைக்கு சிறுநீராக பாதிக்கப்படும். ஆங்கில மருந்தோடு சித்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஏதாவது பக்க விளைவு வருமா என்ற சந்தேகம் இன்று வரை பல ஆயிரம் பேரிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டும் மருந்துகள் தான். மருத்துவ ஆலோசனையோடு தான் எந்த மருந்துகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, சித்த மருந்தாக இருந்தாலும் சரி, மருத்துவ ஆலோசனையோடு தான் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்தின் அளவு ரொம்ப முக்கியம். அந்த மருந்தினுடைய நாள் அளவு, எத்தனை நாட்கள் சாப்பிட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல துணை மருந்து, தமிழ் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் சூரணமாக இருந்தால், பஸ்மமாக இருந்தால், சிந்தூரமாக இருந்தால், துணை மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சுகர் வந்து அப்படியே சாப்பிட முடியாது, அல்சர் வந்துடும். மிளகு அப்படியே சாப்பிட முடியாது, அல்சர் வந்துடும். இஞ்சி அப்படியே நம்ம சாப்பிட முடியாது, தொண்டை வயிறமே உண்டாயிடும். அதனாலதான் அந்த துணை மருந்து தேன்ல சாப்பிடுங்க, பால்ல சாப்பிடுங்க, முளவுல சாப்பிடுங்க, நெய்ல சாப்பிடுங்க, அல்லது சும்மா போட்டு நீங்க தண்ணியில கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அச்சுவன் சொல்லக்கூடிய துணை மருந்து நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் மிக மிக முக்கியம். உதாரணமா பைல்ஸுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த பைல்ஸுக்கு வந்து பைல்ஸ் ஏன் வருது அப்படின்னா உடற்சூடு தான் முதல் காரணம். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருந்தா பைல்ஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாங்க, 2 நாளைக்கு ஒரு முறை, 4 நாளைக்கு ஒரு முறை எல்லாம் போறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த உணவு முறை, இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை முறை, அதற்கு பிறகு நோய்களுக்காக எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள், இதனால என்ன தூக்கமும் இருக்காது, நேரங்களை சாப்பிடுறது, இதெல்லாம் சேர்ந்து என்ன உடம்பு சூடாயிடும், கான்ஸ்டிபேஷனை கொண்டு வந்துடும், மலச்சிக்கலை உண்டாக்கிடும். அப்போ அந்த உடல் சூட்டை கணிக்கணும்னா உணவுல காரத்தை குறைக்க வேண்டும், உப்பை குறைக்க வேண்டும், புளியை குறைக்க வேண்டும், குளிர்ச்சி தரக்கூடிய நெய், தயிர் முறை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால அந்த காலத்துல நெய் சேர்க்காம உணவு யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்ப யாரா இருந்தாலும் நெய் சாப்பிட்டா உடனே எனக்கு கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நன்மை செய்யக்கூடிய நெய்யை தவிர்க்கிறாங்க. நன்மை செய்யக்கூடிய தயிர் முறையை யாரும் சாப்பிட்றதே கிடையாது. அதே மாதிரி அறுசுவை நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த 6 சுவையும் தான் இந்த உடல் உறுப்புகளை, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களை உயிரோட்டமாக தொற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அதனாலதான் அறுசுவை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒருவேளை உணவன் யோகி, இருவேளை உணவன் போகி. நம்ம எல்லாம் போகி, 3 வேளை உணவன் ரோகி என்று சொல்லியிருக்கிறார். நம்ம முன்னோர்கள்லாம் 2 வேளை உணவு எடுப்பாங்க. காலை உணவு, மாலை உணவு 2 வேளை தான். மாலை பார்த்தீங்கன்னா அந்த சூரிய அஸ்தமனத்தப்ப எல்லாரும் சுட சுட சாப்பாடு இருக்கும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவு எடுப்பாங்க. இப்ப சிறுதானியம் எல்லாரும் நோய் அதிகமான பிறகுதான் இப்ப சிறுதானியத்தினுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளிலும் எத்தனை நோய்கள் ஏற்படும், எந்த நோய் தீரும், எந்த நோய் தீராது, தீரும் நோய்களுக்கும் சிகிச்சை, தீராத நோய்களுக்கும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த தளத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மருத்துவ முறையை அவர்கள் பின்பற்றியதால், சிறுதானிய உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டதால், உடல் உழைப்பு இருந்ததால், மன மகிழ்ச்சி இருந்ததால் அவர்களுடைய ஆயுள் காலம் 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகளை கடந்து ஆரோக்கியமாக, மருந்து இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், மருத்துவ பரிசோதனை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறதா? உணவு உள்ள இடத்துக்கிட்ட நமக்கு மருந்து தேவையில்லை, உடல் பயிற்சி இருந்தா. ஏன்னா இந்த உடல் உறுப்புகளுக்கு இயக்கம் தேவை. ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தாம அப்படியே வச்சிருந்தா அந்த பொருள் வந்து கண்டிப்பா பயனற்று போகும். அனைவருக்குமே தெரியும். புதிய சட்டை வாங்குறோம், பேண்ட் வாங்குறோம், எது வாங்கினாலும் ஒரு மணியை வாங்கி 2 வருஷத்துக்கு அப்படியே வச்சு பாருங்க, ஒரு சாரி வாங்கி அப்படியே வச்சு பாருங்க, அது வீணா போயிடும். நம்ம உடம்பும் அப்படித்தான். இந்த உறுப்புகள் இயக்கம் வேண்டும், இயங்க வேண்டும். இயங்கினாதான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அணுக்கள் வந்து எனர்ஜியா இருக்கும், நோய் தொற்று ஏற்படாமல் அது தடுக்கும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதனாலதான் உடல் பயிற்சி தேவை, உடலுக்கு இயக்கம் தேவைன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லா வேலையும் ஒழுங்கா பார்ப்பாங்க. எவ்வளவு நேரம் உழைக்கிறாங்களோ அவ்வளவு நேரம் ஓய்வு எடுப்பாங்க. தூக்கம் நமக்கு எவ்வளவு தேவை? 6 to 8 மணி நேரம் நமக்கு உறக்கம் கண்டிப்பாக தேவை. அந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா உடலும் சோர்ந்து விடும், மனசும் சோர்ந்து போயிடும். அதனாலதான் உழைப்புக்கு தகுந்த அந்த ஓய்வு நமக்கு தேவை என்று நம்ம முன்னோர்கள் அதையெல்லாம் அறிந்துதான் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவு அரிசியா இருந்தது. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா சத்தான அரிசியாக இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துங்க. அதுல வந்து மாவுச்சத்துக்கள் மிக மிக குறைவு. நார்ச்சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது, இதய நோயாளிகளுக்கு நல்லது, உடல் பருமன் ஏற்படாது, மாரடைப்பு வராது, எந்த நோயும் வராமல் அது உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற சிறுதானிய உணவை ஒருவேளை எடுத்துக்கொண்டார்கள். அரிசி பாலி செய்யப்படாத சத்துள்ள அரிசி அன்னைக்கு ஒருவேளை எடுத்துக்கொண்டார்கள். அதே போல பலகாரம் அப்படின்னா, தின்பண்டம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அன்னைக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப அரிதுதான். பொரியல்ல இல்லாத வீடே இருக்காது. எல்லா கிராமங்களையும் வீட்டுல பாத்தீங்கன்னா பொரியல்ல சாப்பிடுவாங்க. அந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பட்டாணி, உப்பு கடலை, சோளக்கருது, சர்க்கரைவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உளுந்தாப்பி பழம், நவரப்பழம், இளந்த பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், தர்பூசணி, கொய்யாப்பழம், வாழைப்பழம், கரும்பு. அந்த காலத்துல இதுதான் தின்பண்டங்களாம் பெரியவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். உடல்ல எனர்ஜி இருந்தது, எந்த ஒரு பாதிப்பும் சைடு எஃபெக்ட் சொல்லக்கூடிய பக்க விளைவும் ஏற்படுத்தவில்லை. ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, அதாவது பண்டிகை என்ன பண்ணுவாங்க, அரிசி முறுக்கு எள்ளு போட்டு ஜீரகம் போட்டு அரிசி முறுக்கு செய்வாங்க. அதிர்சம் பணம் தருவட்டி அல்லது நாட்டு அதாவது வெள்ளம் போட்டு அதிர்சம் செய்வாங்க. வெள்ளத்துல அவ்வளோ இரும்பு சத்து இருக்கிறது வெள்ளத்துல. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ள சீனியை அவங்க பயன்படுத்தல. எல்லா சத்துக்களும் நிறைந்த கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய வெள்ளத்தை பயன்படுத்தினார்கள். அதே போல அந்த பதனிலிருந்து தயாரிக்கக்கூடிய கருப்பட்டியை பயன்படுத்தினார்கள். அதில் அவ்வளவு சத்துக்கள் இருந்தது, கலப்படம் இல்லை, உடலை உறுதிப்படுத்தியது. அதனாலதான் அதை அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. அதே போல மோர் சாப்பிட்டாங்க, தயிர் சாப்பிட்டாங்க, நெய் சாப்பிட்டாங்க. அதே போல தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாருமே ஆர்வ வாட்டர், மினரல் வாட்டர் தான் சாப்பிடுறோம். அன்னைக்கு எந்த குளத்துல தண்ணி போய் கொண்டுட்டு வருவாங்க, தண்ணி கலந்தா இருக்கும். அந்த தண்ணியை தெரிய வைக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ப்பான் கொட்டையை என்ன பண்ணுவாங்க, நிறைய கிராமங்கள்ல குளந்தா இருக்கும், அந்த குளத்து தண்ணியை தான் பயன்படுத்துவாங்க. தேர்ப்பான் கொட்டையை போட்டு வச்சீங்கன்னா 1 மணி நேரத்தில் அந்த தண்ணி தெளிஞ்சு போயிடும், தண்ணி சுத்தமாயிடும். அந்த தண்ணியை அவங்க குடிநீராக பயன்படுத்தினாங்க. நம்ம முன்னோருடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருந்தது, நம்முடைய முன்னோருடைய உணவு முறை அப்படித்தான் இருந்தது. அதே போல உடல் உழைப்பு இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா
கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்கேன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கிறேன், கர்ப்பப்பையை நான் கொடுத்துட்டேன், ஆனாலும் ஒண்ணு கொடுத்துட்டேன்றாங்க. இயற்கையாக படைக்கப்பட்ட எந்த உறுப்புகளையும் நாம் இழக்கக்கூடாது. தலை முடியிலிருந்து கை விரல், கால் விரல், நகங்கள் இருந்து நமக்கு மிக மிக முக்கியம் இல்லையா? ஒரு நகை விரல் இல்லைன்னு பாருங்க, கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. தலையில நமக்கு முடி இல்லைன்னா எவ்வளவு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கண்ணாடி முன்னாடி சீவும் போதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மாதிரி நமக்கு முடியலையேன்னு சொல்லி நிறைய மன வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கான வெளியே காட்ட மாட்டோம். இதெல்லாம் நம்மளுடைய உணவு முறை தான் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடியது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். செயற்கையாக நீங்க எதை செஞ்சாலும் அது கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். அதை விட முக்கியமானது என்னன்னா, இயற்கை உடல்களை அடக்குவது, பசியை அடக்கிறது இல்லை தள்ளி போடுறது, தூக்கத்தை என்ன பண்றது அடக்கிறது அல்லது தள்ளி போடுறது அல்லது மாறி தூங்குறது, இரவு தூங்காம பகல்ல தூங்குறது, சிறுநீர் வந்தா உடனே கழிக்கிறது இல்லை, வேலை இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போய் அடுத்தது போகக்கூடாது, அடுத்தது மரம் வந்தா ஒழுங்கா கழிக்கிறது இல்லை, அவசர அவசரமா போயிட்டு அவசர அவசரமா வராது. அதே போல பசி வந்தா சாப்பிடுறது கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இருமல் வந்தா அடக்கிறது, தும்மல் வந்தா அடக்கிறது, கொட்டாவியை கூட அடக்கக்கூடாது, காத்தை கூட நமக்கு குசு என்று சொல்லக்கூடிய அந்த காற்றை கூட அடக்கக்கூடாது. அழகா சொல்லுவாங்க 14 வேகங்கள் சொல்லி. சித்த மருத்துவத்தில் நாங்கெல்லாம் முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும், இல்லைன்னா ராக்கி பயங்கரமா இருக்கும். இந்த பாட்டை படிச்சு ஒப்பினா 14 வேக பெயர்கள் பகிர்ந்து அவற்றை கேளாய். 88வது ஆண்டு அந்த 82வது ஆண்டு படித்த பாட்டு 14 வேகம் சொல்லி. 14 வேகங்கள் பகிர்ந்து அவற்றை கேளாய். விதித்திடும் வாதம் தும்மல், மேலு நீர் மனம் கொட்டாகி, பசித்திட நீர் வெட்டை, காசமோடு இழைப்பு நித்திரை, உதித்திட வாந்தி கண்ணீர், வள சுக்கிலம் சுவாசமானே பான். சுக்கிலம் செவன் பிந்து. இந்த 14ஐயும் அடக்கினால் நோய் ஏற்படும். இது தெரியாம நம்ம என்ன பண்றோம், நம்மளை அறியாம நமக்கு தெரியாமல் இந்த இயற்கை உடல்களை அடக்குவதால் இன்னைக்கு பல பேருக்கு இதய நோய்கள், சிறுநீரக நோய்கள், கண்பார்வை பாதிப்பு, அல்சர், மூட்டு வலி, தோல் நோய்கள், குழந்தையின்மை, தூக்கமின்மை, இப்படி அனைத்து நோய்களும் வருவதற்கு இந்த இயற்கை உடல்களை நாம் அடக்குவது அல்லது மீறுவது, இதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். தண்ணி எவ்வளவு குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு நீங்க பார்க்கணும். குறைஞ்சது மருத்துவர்கள் சொல்றது 3 இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஆரம்பிச்சு குடிங்க. நீரை சுருக்கி, நெய்யை உருக்கி, மோரை பெருக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நீரை சுருக்கினா அந்த தண்ணி மூலமாக பல்வேறு நோய்கள் ஏற்படும். அதுவும் இப்போ பனிக்காலம், மழைக்காலத்துல கண்டிப்பா நிறைய பாக்டீரியாஸ், நிறைய வைரஸ், நிறைய பூச்சிகள் கிருமிகள் அந்த தண்ணியில இருக்கலாம், அல்லது அந்த தண்ணி வர பைப்புல இருக்கலாம், அல்லது அந்த தொட்டியில இருக்கலாம். அதனால என்ன ஆகும், மஞ்சள் காமாலை வரும், டைபாய்டு காய்ச்சல் வரும், அல்லது நுரையீரல் தொற்று ஏற்படும், அல்லது வாந்தி பேதி காலரா தொற்று ஏற்படலாம். அதனால என்ன சொன்னாங்க, நீரை சுருக்கி குடி, கொதிக்க வச்சு இளநீர் இளச்சூடாக குடித்தால் உங்களுக்கு நோயே வராது. தண்ணி மூலமாக வரக்கூடிய நோய்களை நீங்கள் தடுக்க முடியும் என்று நீரை சுருக்கி குடிங்கன்னு சொன்னாங்க. நெய்யை உருக்கி போடு அப்படின்னா, வெண்ணெயை உருக்கி நெய் போட்டுக்கிட்டா இந்த வாயில் வயிறு, உடல் எல்லாமே குளிர்ச்சிப்படுத்தும், வயிற்றுக்குள் அல்சர் வாயிலே வராது. அதனாலதான் உடம்புல நெய் போட்டுக்கிட்டாங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்டு சும்மா இருந்தா நமக்கு நோய். அதனாலதான் சர்க்கரை வியாதி என்ன சொன்னாங்கன்னா பணக்கார வியாதிமாங்க. இப்ப பணக்காரங்களுக்கா இருக்குது, ஏழை அத்தனை பேருக்கு நீங்க சர்க்கரை நோய் காரணம்னா அவங்க உணவு ஒழுங்கா சாப்பிடுறதில்லை, நேரத்துக்கு சாப்பிடுறதில்லை, காய்கீரை சாப்பிடுறதில்லை, சிறுதானிய உணவு சேர்க்கறதில்லை, அதை விட சந்தோஷமா அவங்க இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சர்க்கரை நோய் அடித்தட்டு மக்களுக்கு இன்னைக்கு அதிகமாக வருவதற்கான காரணம். இதையும் அப்படித்தான். இறைவன் ஏன் வருது, இன்னைக்கு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ, எப்படி வாழணும்னு சொல்றோமோ, அதையெல்லாம் மீறி அவங்க இருக்கும் பொழுதுதான் இதயம் பாதிக்கப்படுகிறது. இத்தனைக்கும் மருந்து எங்கே இருக்கிறது? ஐயா சொன்னாங்க, மூட்டு வலிக்கு அந்த குறிப்பு சொல்லுங்கன்னாங்க. அந்த காலத்துல அழகா சொல்லுவாங்க, 4-2 அப்படின்னா பாருங்க, எளிய முறையில நோய் வராம தடுக்கிறதுக்கு எவ்வளவு அழகா அன்னைக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. 4-2 அப்படின்னா காலை மாலை மலத்தை வெளியேற்றுங்கள். அந்த மலை ஒழுங்கா போகலினாவே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நோய் ஏற்படும். உச்சந்தலைனா பேரியர் பொழுது வரும். மலை ஒழுங்கா போகலினா நீங்க எல்லாமே அதை கவனிச்சு பாருங்க. தலையில பேரியர் பொழுது வரும், தேமல் வரும், அதே போல வாய்
அரை மணி நேரம் 1 மணி நேரம் உடம்புக்கு நல்லா மசாஜ் பண்ணி நீவி உருவி விட்டு பாருங்க. காலில் வெப்பசூயம் வராது, உடற்சூடு வராது, மரக்கட்டு பிரச்சனை வராது, மூலம் மூத்திரம் வராது, மூட்டு வலி வராது. மூட்டு வலி வராது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற ஆண்களுக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் விழுந்து பசிக்குமா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லிப்போரியம் சொல்லக்கூடிய ஒயிட் டிஷார்ஜ் வெண்ணெய் குடிகள் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தடுக்கக்கூடியதுதான் அந்த எண்ணெய் குளியல். அதனால வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளின்னு சொன்னாங்க. ஆனால் தலைக்கே நம்ம பிள்ளைங்க எண்ணெய் வைக்கிறது இல்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. எண்ணெய் எது வைக்கிறோம்? கண்ணை குளிர்ச்சி அடைய வேண்டும், மூளை குளிர்ச்சி அடைய வேண்டும். இந்த எண்ணெயை உச்சநிலையில் வச்சு தேய்க்கும் பொழுது மூளையினுடைய ரத்த ஓட்டம் சீராகும், மூளையில அடைப்பு ஏற்படாது, கண்களுக்கு ரத்த ஓட்டம் பாயும். அதே போல உடம்பில் அத்தனை நாடி நரம்புகளையும் அது தூண்டப்படும், எங்கேயும் அடைப்பு ஏற்படாது. மூளையில் அடைப்பு ஏற்பட்டால் பக்கமாகும், இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக். என்ன தேய்ச்சி குடிக்கும் போது என்ன ஆகும்? பிராணவாயுவை இந்த உடல் மொத்த உறுப்புகளுக்கும் அழகாக எடுத்து செல்லும். அதனாலதான் வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குடின்னு சொன்னாங்க. மூட்டு வலிக்கு யாரும் நம்ம முன்னோர்கள் முடங்கி வீட்டுக்குள்ள நீங்க படுக்கல. மூட்டு வலிக்கு என்ன எளிய மருந்துங்க. வாரத்துக்கு 1 முறை உளுந்தங்கஞ்சி சாப்பிடணும். வாரத்துக்கு 1 முறை உளுந்தங்கஞ்சி. இரவு மட்டும்தான் எடுத்துக்கணும். மெயின் சாப்பாடு தான். ஒரு தட்டுல அன்னைக்கெல்லாம் வந்து சில்வர் கிடையாது, எல்லாருக்கும் பித்தளை கும்பாலம் வச்சிருப்பாங்க. அந்த பித்தளை கும்பால பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கும்பம் 3/4 கும்பம் வயசுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. அதை மட்டும் சாப்பிட்டு படுத்துவாங்க. வாரத்துக்கு 1 நாள் உளுந்தங்கஞ்சி. எலும்பு தசை அத்தனைக்கும் மிகச்சிறந்த ஒரு உணவு பொருள் உளுந்து. அதை பயன்படுத்துறாங்க. அதே போல வீட்டில் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா பிரண்டை. அந்த பிரண்டை மாதிரி ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருக்க முடியாது. எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. விட்டமின் டி, கால்சியம். அந்த சத்து குறைபாடு பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாமே என்ன பண்றோம்? கால்சியம் மாத்திரை சாப்பிடுறது, விட்டமின் டி மாத்திரை சாப்பிடுறது, இதெல்லாம் அன்னைக்கு நம்ம முன்னோர் வாழ்ந்த காலத்துல கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? பிரண்டையை தொகையாக செய்து பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்ளு. கொள்ளுல அவ்வளவு கால்சியம் விட்டமின் இருக்கு. உடல் கருமையை வந்து தடுக்கக்கூடியது. அதனாலதான் கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடுனாங்க, இளைச்சவனுக்கு எல்லை கொடுனாங்க. மருந்து இல்லை, அன்னைக்கு மருந்து இல்லை, மருத்துவம் இல்லை, மருத்துவமனை இல்லை, மருந்து கடை இல்லை, எந்த இதுவும் இல்லாத காலத்தில் எப்படி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதை நீங்க நினைச்சுப்பாங்க. அந்த கொள்ளை என்ன பண்ணாங்க? கொள்ளும் கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்க. வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை கொள்ளும் துவையல் அல்லது கொள்ளு ரசம், இல்லை இந்த கொள்ளை வேக வச்சு சாப்பிடுவாங்க. எவ்வளவு அழகாக எலும்புகளை பாதுகாத்திருக்கிறார்கள், மூட்டு வலி வராமல் தடுத்திருக்கிறார்கள். அதற்கு எதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு 60 வயதை கடந்தவர்கள் நம்ம இருக்கிறோம். அந்த 60 வயதை கடக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் அசதி சோர்வு கண்டிப்பாக வரும், மூட்டு வலி வரும், சற்று குறைபாடு ஒரு பக்கம், மனக்கவலை மன உளைச்சல் ஒரு பக்கம், நோயினுடைய தாக்கம் ஒரு பக்கம், குடும்ப ஆதரவு இல்லாமல் குடும்ப உறுப்பினுடைய பாசம் இல்லாமல் தவிக்கின்றவர்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் மொத்தமா சேர்ந்தது என்ன ஆகும்? நம்மளை மூளையில் முடக்கி விடும், உட்கார்ந்த இடத்துல எதிர்க்க முடியாது. சோ இதெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உணவுதான் மருந்து, உணவுதான் மருந்து. சமையலறை தான் மருத்துவமனை, சமையலறை தான் மருத்துவமனை. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் தான் இந்த உடலை, இந்த உயிரை ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வைத்திருக்கக்கூடியது. இதை உடலை செயலினா தான் நம்ம மருந்து என்ற ஒன்று நமக்கு தேவைப்படுகின்றது. அதனாலதான் என்ன பண்ணாங்க? அழகா சொன்னாங்க. இதயத்துக்கு பாத்தீங்கன்னா ஐயா ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா? மூளைக்கு வல்லாரை பிரம்மி. மூளை நல்லா செயல்படணும், ஞாபக சக்தி இருக்கணும், அடைக்கே வரக்கூடாதுன்னா பிரம்மியை வந்து கீரை, அதை வாங்கி பிரம்மி கீரை, அதை வாங்கி கீரை செஞ்சு சாப்பிடலாம். அல்லது வல்லாரையை வந்து மாத்திரையா விற்குது, கீரையா விற்குது. வல்லாரை கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம், தொகையா சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம், அல்லது ஆட்டி தோசை மாவு, இட்லி மாவு, பனையாரத்தோட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். சுவையா செஞ்சு கொடுக்கணும். எந்த இதா இருந்தாலும் சுவையா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். இருந்ததுன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல கண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கரிசலான் தண்ணி, கண்ணுக்கு கரிசலான் தண்ணி, பொன்னாங்கண்ணி, இதை விட ஒரு சிறந்த மருந்து இருக்கவே முடியாது. அன்னைக்கு கண்ணாடி நிறைய பேர் போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப நான் கண்ணாடி போட்டுக்கா ஒரு
மிகச்சிறந்த அது மருத்துவ குணம் வாய்ந்தது. புகையிலையை ஒளியில் தான் நம்ம பயன்படுத்த கூடாது. தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. உண்ட உணவு செரிக்க, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, எந்த தொற்றும் ஏற்படாமல், வாயில தொற்று ஏற்படாமல் ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த தாம்பூலம் தருகின்ற பழக்கம். அதனாலதான் அதை நம்ம முன்னோர்கள் எல்லோரும் ஒரு 80% அந்த கடைபிடித்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்றோம், கடைபிடிக்க தவறிவிடுகின்றோம். என்ன சாப்பிட்டாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்தப்பட்டு, நிறைய பேருக்கு சொத்தப்பட்டு, பாதி பேர் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன வயசுலயே பல்லு கட்டியிருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் வெந்நீர்ல வாயை குடிச்சு குடும்பம் தூக்கணும். நீங்க டீ காஃபி குடிச்சாலும் சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, ஃபுட் எடுத்தாலும் நல்ல வாயை குடிச்சு விழுங்கியமா அதை தூக்கணும். பல்நோய் வருமானம் நமக்கு அதை செய்யாமல் என்ன ஆகும், அந்த உணவுல அந்த துண்டில் அந்த காஃபியில் இருக்கிற பாக்டீரியாஸ் என்ன ஆகும், பற்களில் தங்கி அங்கதான் பாக்டீரியாஸ் உருவாகும். நமக்கு சொத்தை கற்கள் வரும், பல் பூச்சம் வரும், அங்க தொற்றுனால ரத்த கசிவு கூட ஏற்படும். அதனால என்ன சாப்பிட்டாலும் வாயை குடிச்சிருக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதயம். இதயத்துக்கு மிகச்சிறந்த மருந்து இஞ்சி, வெள்ளை பூண்டு. அடுத்தது தோட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ. இதயத்துக்கு இதுதான் மிகச்சிறந்த மருந்து. அதனாலதான் பூண்டு வந்து அதிகமாக உணவுல செய்திருப்பாங்க. ரசம் இல்லாம யாரும் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. அந்த ரசத்துல பாத்தீங்கன்னா பூண்டு இருக்கும், மிளகு இருக்கும், ஜீரகம் இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது இதயத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராகும், அடைப்பு ஏற்படாது, மாரடைப்பே வராது, கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு ரத்தத்தில் தேங்காது, படியாது. மாரடைப்பு யாரும் வந்துச்சு, யாரும் நீங்க ஸ்டெண்ட் வச்சா எந்த இதயங்களை மருத்துவர் இருந்தார் அன்னைக்கு. அப்ப அந்த உணவுதான் அவர்களுக்கு இதயத்திற்கு மருந்தாகி அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருந்தது. அதனாலதான் பூண்டு குழம்பு சாப்பிடுங்க, பூண்டு சட்னி அடைங்க, இஞ்சி துவையல் சாப்பிடுங்க, இஞ்சி ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்ம முன்னோர்கள் அதை நமக்கு வலியுறுத்தினார்கள். அடுத்தது கல்லீரல். கல்லீரல் ஐயா பார்க்க சொன்னார், கீழாங்கல்லி கரிசலாங்க. அதை விட ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருக்க முடியாது. அதே போல சிறுநீரகம். சிறுநீரகம் சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு சிறுவினை எரிஞ்சிடும். யாருக்காவது நீர் தொற்று இருக்கு, யாருக்காவது சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா இந்த சிறுநீரை சொல்லக்கூடிய உருப்படி, நெருஞ்சிகள் உருப்படி, சமூகம் மொத்த செடியிலே நமக்கு வருது. ஒரு 6 லிட்டர் தண்ணீர் உள்ள போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். முழுமையா சொன்ன பிறகு காலையில நிர்வகிக்கிற ஒரு வேளை சாப்பிடுங்க. அந்த பூக்கள் எங்க போச்சுனே தெரியாது. நீங்க சிறுநீர் தொற்று இருந்தாலும் அந்த மூத்திர பையில வந்து சிறுநீர் பாதை எல்லாமே சுத்தமாயிடும். நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த செலவும் கிடையாது. மறுநாள் எங்க இருக்கு பாருங்க, சமையல் அறைகளுக்கு நமக்கு சொல்லியே. அதே போல கருப்பு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்னோர்கள் எப்படி சமாளித்தாங்க, குணப்படுத்தினாங்க. பெண்களுக்கு அன்னைக்கு எந்த விதமான அறுவை மருத்துவமும் கிடையாது. கருப்பையில் யாரும் இழக்கல. அதே போல குழந்தையின் பிரச்சனை யாருக்கும் ஏற்படல. அப்ப என்ன பண்ணாங்க, சோற்று கற்றாழை மாதிரி குமரி என்ற ஒரு பேர் உண்டு. சோற்று கற்றாழை. அந்த சோற்று கற்றாழைய இந்த மாதிரி கருப்பை பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணுறது, நாடாளுமன்ற பிரச்சனை அல்லது கருப்பை கட்டி அது அதிகமாக உயர்வு அல்லது குழந்தையின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சோற்று கற்றாழை அல்லது ஆழம் விழுது, அரசம் கொழுந்து, ஆழம் விழுந்த அரசம் கொழுந்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை வேண்டும். இதைத்தான் மருந்தாக்கி கொடுத்து கருப்பை நோய்களை குணப்படுத்தினார். யாரும் மருத்துவமனைக்கு போக எந்த நிச்சயமும் நமக்கு பார்க்கல, அவர்கள் கிடையாது. அப்போ அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை மருந்தாக்கி அந்த நோய்களை குணப்படுத்தி கொண்டார்கள். ரத்த சோகையா, என்னுடைய சாப்பிடு, புளிச்சக்கீரையை சாப்பிடு, பாசி பயிரை சாப்பிடு, வெளிச்சம்பழத்தை சாப்பிடு, கறிவேப்பிலை சாப்பிடு, உனக்கு ரத்தம் உனக்கு நார்மலாக பண்ணலாம் வந்து கூறினார். இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற உணவுப் பொருட்களை, மூலிகைகளை, நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்களை, உலோகங்களை மருந்தாக்கி நோய்களை குணப்படுத்திக் கொண்டார்கள். புற்றுநோய் எனக்கு இல்லை, சர்க்கரை நோய் இப்ப மாதிரி கிடையாது. ஆவாரை நூற்றிற்கு சாவாரை கண்டதுதான். எங்க பார்த்தாலும் இந்த ஆவாரம் இருக்கும். புற்றுநோய்க்கு வருது, சர்க்கரை நோய்க்கு வருது, கண்ணுக்கு வருது, இதயத்திற்கு வருது, மூட்டு நோய்க்கு வருது. உடலை காயக்கற்பமாக வைத்திருக்கக்கூடியது ஆவாரை. அதனாலதான் ஆவாரை புற்றிற்கு சாவாரை கண்டதுனாங்க. காயம் கற்பம். காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம். இது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆவாரைக்கு இருக்கிறது. இதை யாரும் எடுத்துக்கலாம். இளமையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் வாழ
நோயில்லாமல் நீங்கள் வாழுங்கள். இனிமேல் இருக்கிறது கண்டிப்பாக குறைய வேண்டும். மறந்தில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். அதே போல மகிழ்ச்சியாக வாழுங்கள். உடல் உழைப்பு கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுதானியமான உணவுகளை நம்ம முன்னோர்கள் அப்பொழுது வாங்கி கொடுத்த அந்த தின்பண்டங்களை நீங்கள் அனைவரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலை இந்த ஆண்டு இந்த நிலைவு விழாவினை அனைத்து சிறப்பு பணிக்கு அமைச்சர்களுக்கும் சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அனைவருக்கும் புத்தாண்டு